சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சில இடங்களில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. அவ்வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. அடையாறு, கிண்டி, மயிலாப்பூர், நுங்கம்பாக்கம், எழும்பூர், சென்ட்ரல், அண்ணாநகர் ஆகிய பகுதிகளிலும், தாம்பரம், முடிச்சூர், போரூர், மதுரவாயல் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் கனமழை பெய்தது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதேபோல் தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் சுற்றுவட்டார பகுதிகள், பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் மற்றும் அதன் சுற்றுவட்டாரம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் காலை 10 மணி வரை மழை தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதேபோல் திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆட்சி செய்ய வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் சமூக நீதியை சட்டப்பூர்வமாக நிறைவேற்றியவர் கருணாநிதி என முதலமைச்சர் ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். இது தொடர்பாக திமுக தொண்டர்களுக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். அதில் வரும் 7ஆம் தேதி சென்னை அண்ணா சாலை ஓமந்தூரார் அரசினர் தோட்ட வளாகத்தில் உள்ள கருணாநிதி சிலையிலிருந்து கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடம் வரை தனது தலைமையில் அமைதி பேரணி நடைபெற இருப்பதாக முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். வன்னியர் இடஒதுக்கீடு தொடர்பாக தவறான தரவுகளை காட்டி மக்களை ஏமாற்றக்கூடாது என்று பாமக கூறியுள்ளது. இதுகுறித்து பாமக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் கே. பாலு வெளியிட்டுள்ள அறிக்கையில், கல்வி, வேலை வாய்ப்பில் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காட்டிற்கும் அதிகமாக பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறுவது தவறானது என்று குறிப்பிட்டுள்ளார். சமூக நீதியை காப்பதாக கூறிக்கொள்ளும் தமிழக அரசு இப்படியான நாடகங்களை நடத்துவது நியாயமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கூட்டணி குறித்து சர்ச்சையாக வேண்டும் என்பதற்காக பேசவில்லை, காங்கிரஸ் தொண்டர்களின் உணர்வை புரிந்து பேசியதாக சிவகங்கை எம்பி கார்த்தி சிதம்பரம் கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் மூலங்குடியில் பேசிய அவர் கூட்டணியை முழுமையாக மதிப்பதாகவும் கூட்டணி மூலமாக தேர்தலை சந்திக்க விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார். இனி திமுகவுடன் தான் கூட்டணி என்றும் அவர்கள் எடுக்கும் முடிவைத்தான் மதிமுக பின்பற்றும் என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். மதிமுகவின் 30வது பொதுக்குழு கூட்டம் சென்னை அண்ணாநகரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மத்திய பாஜக அரசின் தமிழக விரோத போக்கை கண்டித்து வரும் 14ஆம் தேதி தமிழகம் முழுவதும் மத்திய அரசு அலுவலகங்கள் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. வரும் 2021ஆம் ஆண்டிலும் மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்தார். சண்டிகரில் 24 மணி நேரமும் தண்ணீர் விநியோகிக்கும் திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், எதிர்க்கட்சிகள் என்ன செய்தாலும் வரும் 2029ஆம் ஆண்டிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும், பிரதமராக மீண்டும் மோடி வருவார் என்று கூறினார். மின்கட்டண உயர்வை கண்டித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. காவல்துறை அனுமதி பெறாமல் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்ததாக கூறி நுங்கம்பாக்கம் போலீசார் சீமான் உட்பட 300 பேர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை கண்டித்து திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமார் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சீமான் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வேன், ஜனநாயகம் மற்றும் நீதிமன்றங்கள் மீது எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது என தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 17 IPS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. மேற்கு மண்டல ஐஜியாக செந்தில்குமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதுவரை மேற்கு மண்டல ஐஜியாக இருந்த பவானீஸ்வரி காவல் தலைமையிட ஐஜியாக நியமிக்கப்பட்டுள்ளார். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு பொறுப்பு IPS அதிகாரி ஆர் தினகரனுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது.
நெல்லை மாநகராட்சி மேயர் வேட்பாளராக கிட்டு என்ற ராமகிருஷ்ணனை திமுக தலைமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. ஏற்கனவே மேயராக இருந்த VM சரவணன் ராஜினாமா செய்த நிலையில் மேயர் பதவி காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி இன்று காலை 11 மணிக்கு மாநகராட்சி மேயருக்கான மறைமுக தேர்தல் நடக்க உள்ளது. சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் 88 புதிய தாழ்த்தள பேருந்து சேவையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து துவக்கி வைத்தார். நீல நிற பேருந்துகளில் தானியங்கி கதவுகள், டிஜிட்டல் பலகை, மாற்றுத்திறனாளிகள் ஏறுவதற்கு பிரத்யேக படிகள், CCTV, சார்ஜிங் வசதி உள்ளிட்டவை ஏற்படுத்தப்பட்டுள்ளன. பிராட்வே, கிளாம்பாக்கம், கோயம்பேடு, பூந்தமல்லி, திருவொற்றியூர், தியாகராய நகர் உட்பட பல்வேறு வழித்தடங்களில் இந்த பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. கடிதம் வாயிலாக கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடிக்கு துப்பாக்கி ஏந்திய பெண் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. கட்சி அலுவலகத்திற்கு வந்த அந்த கடிதத்தில் ஆம்ஸ்ட்ராங்கின் மகளை கடத்தி விடுவதுடன் அவரது குடும்பத்தினரை குண்டு வீசி கொலை செய்து விடுவதாக குறிப்பிடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த கடிதம் குறித்து OMR படூர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை பிடித்து செம்பியம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினருக்கு கொலை மிரட்டல் விடுத்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். மிரட்டல் கடிதத்தில் தொடர்புடையவர்களை போலீசார் உடனே கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். BE BTech பொறியியல் படிப்புகளில் மாணவ மாணவிகள் சேர்வதற்கான முதற்கட்ட கலந்தாய்வில் 20,232 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. BE BTech பொறியியல் படிப்புகளில் மாணவ மாணவிகள் சேர்வதற்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வில் 30,699 மாணவர்கள் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டனர். வரும் 7ஆம் தேதிக்குள் மாணவர்கள் தங்கள் விருப்பப்பட்ட கல்லூரிகளை உறுதி செய்து சேரலாம் என்றும், அவ்வாறு சேரவில்லை என்றால் ஒதுக்கீடு ரத்து செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் எலூருவில் கள்ள நோட்டு கும்பலை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து 500 ரூபாய் நோட்டுகள் அடங்கிய 94 பண்டல் கள்ள நோட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கள்ள நோட்டு கும்பலை சேர்ந்த மறுமுடி மதுசூதனன் ராவ், பைரேலி ராம்பாபு உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளது. எல்லூரு காவல் கண்காணிப்பாளர் பிரதாப் சிவா கிஷோர் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் சத்தாரா மாவட்டத்தில் உள்ள போன்காட் பகுதியில் செல்ஃபி எடுக்கும் போது பெண் ஒருவர் 150 அடி ஆழ பள்ளத்தில் தவறி விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அச்சமடைந்த நண்பர்கள் போலீசாருக்கும் மீட்புக் குழுவினருக்கும் தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் படுகாயங்களுடன் அந்த பெண்ணை பத்திரமாக உயிருடன் மீட்டனர். வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள சூரல்மலை, முண்டக்கை பகுதிகளில் தொடர்ந்து மீட்புப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இன்று முதல் அங்கு செல்ல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக கேரள அமைச்சர் ராஜன் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காலை 6 மணி முதல் 9 மணி வரை பெய்லி பாலத்தை கடக்க 1500 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், அதிக மக்கள் வருவதால் மீட்புப் பணிகள் பாதிக்கப்படுவதாகவும் கூறினார். வயநாடு நிலச்சரிவு விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்வதாக பாஜக மூத்த தலைவர் H. ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சியில் பேசிய அவர், நிலச்சரிவு ஏற்பட்ட போது அங்கு முதலில் சென்று பார்வையிட்டது மத்திய அமைச்சர் ஜார்ஜ் குரியன் தான் என்றும், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கேரளாவுக்கு செல்லவில்லை என்று எதிர்க்கட்சிகள் கூறுவதாகவும் தெரிவித்தார். விசாகப்பட்டினம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டு இருந்த கோர்பா விரைவு ரயிலில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பயணிகள் இறங்கிக் கொண்டிருந்த போது அந்த ரயிலின் 4 AC பெட்டிகளில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. ரயில்வே போலீசார் மற்றும் ரயில்வே ஊழியர்கள் தீயணைப்பு உபகரணங்களை பயன்படுத்தி தீயை அணைத்தனர். அசாம் மாநிலத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே அரசு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் புதிய சட்டம் கொண்டுவரப்படும் என்று முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். மேலும் அசாமில் லவ் ஜிஹாத் வழக்குகளில் ஆயுள் தண்டனை விதிக்க வகை செய்யும் சட்டத்தையும், இந்துக்கள் மற்றும் இஸ்லாமியர்களுக்கு இடையே நிலம் விற்பனை செய்வது தொடர்பாகவும் சில கட்டுப்பாடுகளை விதிக்க முடிவெடுத்துள்ளதாக அவர் கூறினார். வங்கதேசத்தில் மீண்டும் வன்முறை வெடித்துள்ளதால் அந்நாட்டிற்கு செல்வதை இந்தியர்கள் தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வங்கதேசத்தில் தற்போது உள்ள அனைத்து இந்திய மக்களும் உஷாராக இருக்க வேண்டும் என்றும், வெளியே செல்வதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தியுள்ளது.
ஹமாஸ் படையினருக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வரும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அமெரிக்காவின் ஆளில்லா விமானத்தை வீழ்த்தியதாக தெரிவித்துள்ளனர். ஏமன் நாட்டின் வடக்கு சாடா மாகாணத்தில் MQ-9 என்ற அமெரிக்க ஆளில்லா விமானம் வீழ்த்தப்பட்டது. ஹுடைடா துறைமுகத்தில் தாக்குதல் நடத்திய இஸ்ரேலுக்கு பதிலடியாக வான்வழி தாக்குதலை நிகழ்த்திய ஹவுதி குழுவின் மற்றொரு தாக்குதல் இதுவாகும். உக்ரைனுக்கு வந்த F-16 ரக போர் விமானங்களை அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி பார்வையிட்டார். அமெரிக்க தயாரிப்பான F-16 ரக போர் விமானங்கள் உக்ரைனுக்கு வந்துள்ளன. அவற்றின் சோதனை ஓட்டத்தை அதிபர் ஜெலன்ஸ்கி பார்வையிட்டதோடு இதனால் தங்களுக்கு கூடுதல் பலம் கிடைத்துள்ளதாக கூறியுள்ளார். கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் கோவையை வீழ்த்தி திண்டுக்கல் முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த கோவை அணி 20 ஓவர்கள் முடிவில் 129 ரன்கள் மட்டுமே சேர்த்தது. பிறகு விளையாடிய திண்டுக்கல் அணி 19வது ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 131 ரன்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றது. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே தண்டவாளத்தில் விரிசல் ஏற்பட்டதால் சென்னையில் இருந்து பயணிகளுடன் வந்த திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் நிறுத்தப்பட்டது. ஏற்கனவே அவ்வழியாக மற்றொரு ரயில் சென்றபோது மாறுபட்ட சத்தத்தை கேட்ட கேட் கீப்பர் தண்டவாளத்தை சோதனை செய்தார். இதில் தண்டவாளத்தில் விரிசல் கண்டறியப்பட்டதால் திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. இதையடுத்து சிறிது நேரத்திற்கு பின் 10 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் இயக்கப்பட்டது. தூத்துக்குடி அருகே வீட்டில் உள்ள கிணற்றை சுத்தம் செய்யும் போது விஷவாயு தாக்கி 2 உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மாப்பிள்ளை யூரணியை சேர்ந்த கணேசன் தனது வீட்டில் உள்ள 18 அடி ஆழ கிணற்றில் துர்நாற்றம் வந்ததால் கிணற்று நீரை மின் மோட்டார் மூலம் வெளியேற்ற முற்பட்டுள்ளார். அப்போது தவறி கிணற்றுக்குள் விழுந்த வாளியை எடுக்க முயன்ற போது விஷவாயு தாக்கி உயிரிழந்தார். அவரை காப்பாற்ற சென்ற மாரிமுத்து என்பவரும் விஷவாயு தாக்கி உயிரிழந்தார். சென்னையில் பைக் டாக்ஸி ஓட்டுபவர்களை குறிவைத்து சைபர் கிரைம் மோசடி கும்பல் நூதன மோசடியில் ஈடுபடுவதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள பைக் டாக்ஸி ஓட்டுநர் ஒருவர், குடும்பத்தாருக்காக சவாரி புக் செய்வது போல் தொடர்பு கொள்ளும் கும்பல் தாங்கள் அனுப்பும் பணத்தில் சவாரிக்கான தொகையை எடுத்துக்கொண்டு மீத பணத்தை குடும்பத்தாரிடம் ஒப்படைக்குமாறு கூறுவார்களாம். இதற்காக போலியான குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்பி நூதன மோசடியை அரங்கேற்றுவதாக அந்த இளைஞர் எச்சரித்துள்ளார். ரேபிடோ ஓட்டுற எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயம், நிறைய ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. இப்போ ரேபிடோல ஏதோ ஒரு லொகேஷனுக்கு புக் பண்ணிட்டு அங்க வந்ததுக்கு அப்புறமா என்னுடைய சிஸ்டர் வராங்க, அவங்களை இந்த இடத்துல டிராப் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஜிபேல உங்களுக்கு ஒரு 3000 ரூபாய் அனுப்பிடுறேன், அவங்க கிட்ட ஜிபே கிடையாது, கார்டும் கிடையாது, நீங்க உங்க ஏடிஎம்ல இருந்து வித்ரா பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க. சரின்னு நம்ம சொன்ன உடனே ஒரு ஃபேக்கான கிரெடிட் ஆன மாதிரி ஒரு மெசேஜ் வந்துட்டு உடனே இல்ல என் சிஸ்டர் இப்போ வரல, நாங்க கொடுத்த காசை எங்களுக்கு ரிட்டர்ன் ஜிபே பண்ணிடுங்க, இதே நம்பர் தான் சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் பேர் விவரம் தெரியாதவங்க பட்டுன்னு ஜிபே ரிட்டர்ன் அனுப்பினோடனே அவங்க காலில இருந்து மேபி ஒரு மாசமா சம்பாதிச்ச காசு எவ்வளவு இருக்குதோ அதுல இருந்து ஒரு 3000 ரூபாய் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்ஃபர் ஆன உடனே கேன்சல் பண்ணிடுறாங்க. இதே போலதான் எனக்கும் இன்னைக்கு நடந்துச்சு. நானும் ரேபிடோ தான் ஓட்டுறேன். கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவின் போது சிறுமி மற்றும் மூதாட்டியை பாதுகாத்த காட்டு யானைக்கு களிமண் சிற்பம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நிலச்சரிவில் வீட்டை இழந்து உயிர் தப்ப தேயிலை தோட்டத்தில் தஞ்சமடைந்த மூதாட்டி மற்றும் அவரது பேத்திக்கு காவலாக நின்று பாதுகாத்த காட்டு யானைகளின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் யானைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் கோவை குடியமுத்தூரை சேர்ந்த ராஜா என்பவர் களிமண்ணில் சிற்பம் செய்து அசத்தியுள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்த நிலையில் பல்வேறு அமைப்புகள் தங்களால் என்ற நிவாரண உதவிகளை செய்து வருகின்றன. அந்த வகையில் கேரள மக்களுக்கு உதவும் நோக்கில் சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடியில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலையில் செல்லும் கார்களை சுத்தம் செய்து நிதி வசூலில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பேரூராட்சி 15வது வார்டு திமுக கவுன்சிலர் வைதேகியின் கணவர் குமராண்டி குடிபோதையில் சாலை ஓரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கார் கண்ணாடியை உடைத்துள்ளார். இதுகுறித்து காரின் உரிமையாளரான பிரவீன் அளித்த புகாரின் பேரில் குமரண்டியை போலீசார் தேடி வருகின்றனர்.
திருச்செந்தூரில் ஆடி அமாவாசையான நேற்று திடீரென கடல் உள்வாங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாழிக்கிணறு பகுதியில் இருந்து ஐயாக்கோவில் வரை சுமார் 400 மீட்டர் நீளத்திற்கு 50 அடி தூரத்திற்கு கடல் உள்வாங்கி காணப்பட்டது. இதனால் கடலில் உள்ள பாசி படிந்த பாறைகள் வெளியே தெரிந்த நிலையில் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் ஆபத்தை உணராமல் அதில் அமர்ந்து செல்ஃபி எடுத்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே ஹெட்லைட் எரியாமல் ஆபத்தான முறையில் சென்ற அரசு பேருந்தை வீடியோ எடுத்த செய்தியாளருடன் பேருந்து ஓட்டுநர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். சிதம்பரம் நோக்கி சென்ற அரசு பேருந்தில் ஹெட்லைட் எரியாததால் அதன் ஓட்டுநர் முன்னால் சென்ற இருசக்கர வாகனத்தை பின்தொடர்ந்து சென்றார். இவ்வாறு ஆபத்தான முறையில் சென்ற பேருந்தை கொளக்குடி பேருந்து நிறுத்தம் அருகே செய்தியாளர் ஒருவர் வீடியோ எடுத்தார். இதனால் ஆத்திரமடைந்த பேருந்து ஓட்டுநர் செய்தியாளருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மிரட்டல் விடுத்தார். எடுக்கக்கூடாது. நீ யார் சொல்றது? நீ என்ன எடுக்கிறது? எங்க வேலை இது? எங்க வேலை அது? நீ வந்து உதவி பண்ணியா? என்னன்னு கேட்டியா? உதவி பண்ணி இங்கிலாந்தின் லண்டன் நகரில் உள்ள முருகன் கோவிலில் ஆடிப்பெருக்கு தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. ஈஸ்ட் ஹாம் பகுதியில் உள்ள முருகன் கோவிலில் 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்தியன் தமிழர் நலன்புரி சங்கம் சார்பாக பக்தர்களுக்கு உணவு பண்டங்கள் வழங்கப்பட்டன. விழாவில் இத்வா தலைவர் ரவிச்சந்திரன், தமிழக அரசின் தமிழர் நல வாரிய உறுப்பினர் ஃபைசல் மற்றும் இத்வா நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கை கால் உடைந்த நிலையில் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கைதி ஒருவர் தனது மனைவி மற்றும் போலீஸ் பாதுகாப்புடன் பிறந்த நாள் கொண்டாடிய வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திருவந்திபுரம் பகுதியில் கடந்த 24ஆம் தேதி நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் பட்டாக்கத்தியுடன் பங்கேற்று தகராறு செய்த ரவுடி சூர்யா என்பவர் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து கடலூர் அரசு மருத்துவமனையில் அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர் தன் மனைவியுடன் போலீஸ் பாதுகாப்புடன் பிறந்தநாள் கொண்டாடிய வீடியோ வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தின் 442வது ஆண்டு திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. கடந்த மாதம் 26ஆம் தேதி இத்திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற 10ஆம் நாள் நிகழ்வில் மாதாவின் சப்பர பவனி நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்றனர். இதனிடையே பேராலய திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய செல்போன் மணி பேற்று கழுத்துல போடுற தங்கத்தை குழந்தைகளுக்கு கொடுக்குற தங்க ஆபரண பொருள் உங்களுடைய அன்பான சூழலில் நீங்க பெண் தொடர்ச்சியாக போகும்பொழுது உங்களுடைய பொருட்களை பாதுகாப்பு. ஆடிப்பெருக்கையொட்டி தருமபுரி மாவட்டம் பையர்நத்தம் கிராமத்தில் குருமென்ஸ் இன மக்களின் பாரம்பரிய திருவிழா நடைபெற்றது. இதில் பாரம்பரிய நடனமாடியது மட்டுமின்றி தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இது மட்டுமின்றி சாட்டையடி வாங்கும் நிகழ்ச்சியும் அங்கு நடைபெற்றது. சாட்டையால் அடி வாங்கினால் குலம் சிறப்பாக இருக்கும் என்பது இந்த மக்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி அருகே பித்தளைப்பட்டியில் காமாட்சி அம்மன் திருக்கோவில் உள்ளது. இக்கோவிலில் ஆடி அமாவாசையான நேற்று அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. அப்போது அங்கு திடீரென 5 அடி நீளம் கொண்ட நாகப்பாம்பு ஒன்று வந்தது. பூஜை முடியும் வரை எவ்வித அசம்பாவிதமும் செய்யாமல் நின்றுவிட்டு பூஜை முடிந்த பின்னர் தானாக அவ்விடம் விட்டு அகன்றது. அங்கிருந்த பக்தர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. நெல்லை மாவட்டம் கடையநல்லூர் அருகே மேக்கரை பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் குறித்து கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மேக்கரை பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் கண்டறியப்பட்ட நிலையில் மேக்கரை மற்றும் வடகரை பகுதியில் வன விலங்குகள் நடமாட்டம் உள்ளதால் கவனமாக செல்லும்படி விழிப்புணர்வு பலகை வைத்து மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்று ஊட்டி. இங்கு கடந்த 1 மாத காலமாக மழை பெய்து வருகிறது. இந்த குளிர்ச்சியான சூழலில் அடர்த்தியான மூடுபனி சூழ்ந்திருப்பதால் சுற்றுலா பயணிகள் அதை ரசித்தவாறு படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். இதுபோன்று மாலை வேளையில் சாலைகளில் மூடுபனி அடர்த்தியாக காணப்படுவதால் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி ஊர்ந்து செல்கின்றன. மேட்டூரை
அடுத்த நங்கவள்ளியில் ஏரி நிரம்பி வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் சரபங்கா திப்பம்பட்டி நீரேற்று நிலையம் மூலம் ஏரிகளுக்கு வெளியேற்றப்படுகிறது. இந்த நிலையில் தூர்வாரப்படாமல் ஆகாய தாமரைகள் படர்ந்து காணப்படும் நங்கவள்ளியில் உள்ள ஏரி நிரம்பி அருகில் உள்ள வீடுகளுக்குள் கழிவு நீருடன் கலந்து தண்ணீர் புகுந்துள்ளது. இதனால் துர்நாற்றம் வீசுவதால் பாதிக்கப்பட்ட மக்கள் தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் சஹரன்பூரில் ஓராண்டிற்கு முன் அமைக்கப்பட்ட சாலையில் திடீரென 20 அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டுள்ளது. விபத்து நடந்தபோது சாலையில் நின்று கொண்டிருந்த கவுன்சிலர் உட்பட 6 பேர் திடீரென ஏற்பட்ட குழிக்குள் விழுந்தனர். இங்குள்ள சாக்கடை கால்வாய் மற்றும் தண்ணீர் குழாய்களில் ஏற்பட்ட கசிவு காரணமாக சாலையில் திடீர் பள்ளம் உருவானதாக கூறப்படுகிறது. பாம்பன் கடலில் புதிதாக கட்டப்பட்டுள்ள செங்குத்து தூக்கு பாலத்தில் ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. 90% பணிகள் நிறைவடைந்த நிலையில் செங்குத்து தூக்கு பாலத்தில் முதல் முறையாக தென்னக ரயில்வே அதிகாரிகள் ரயிலை இயக்கி வெற்றிகரமாக சோதனை ஓட்டம் செய்துள்ளனர். அக்டோபர் 1 முதல் மண்டபம் வழியாக பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் ரயில்கள் இயக்கப்படும் என்று தென்னக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரோட்டில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரரான மதிவாணன் என்பவர் அபராதம் விதித்த போக்குவரத்து போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். செல்போன் பேசியபடியும் மது அருந்தியும் வந்ததால் அவருக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அவரது வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனை எதிர்த்து மதிவாணன் கூச்சலிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழ்நாடுக்குள்ள திறந்து வச்சுக்கிட்டு எல்லாம் குடிச்சுக்கிட்டு இங்கன்ற பேர்ல ஃபைனை போட்டு படத்தை கொடுக்குறாங்க. நான் ஒரு ராணுவ வீரர், முன்னாள் ராணுவ வீரர். எல்லாம் நெட்ல போடுங்க, ஐயா எல்லாம் நெட்ல போடுங்க, ஐயா மொத்தம் போடுங்க. இந்த நாட்டில் தமிழ்நாட்டு மொத்தமா. கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவின் இடர்பாடுகளில் சிக்கி தவித்த நாய் தனது உரிமையாளரை கண்டவுடன் ஆறத் தழுவி முத்தமிட்ட காட்சி காண்போரை நிகழ்ச்சியடையச் செய்தது. மக்கள் கூட்டத்தின் இடையே தனது உரிமையாளரை கண்டவுடன் வாளை ஆட்டியும் முத்தமிட்டும் நாய் தனது அன்பை வெளிப்படுத்தியது. நாயின் உரிமையாளரும் அதனை வாஞ்சியுடன் அழைத்துச் சென்றார். சென்னையில் நடைபெறவுள்ள இரவு நேர ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கான டிக்கெட் விற்பனை தொடங்கியுள்ளது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்து முதல் டிக்கெட்டை பெற்றுக் கொண்டார். 1,700 ரூபாயிலிருந்து 11,000 ரூபாய் வரை டிக்கெட் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதி இரவு நேர ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடைபெறவுள்ளது. உலகின் தலைச்சிறந்த கிரிக்கெட் வீரர் விராட் கோலி என இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி புகழாரம் சூட்டியுள்ளார். விராட் கோலிக்கும் தனக்கும் இடையிலான நட்பு குறித்து நிகழ்ச்சி ஒன்றில் தோனி மனம் திறந்தார். கோலியுடன் இணைந்து விளையாடிய போது அதிகமாக 2 மற்றும் 3 ரன்களை தாங்கள் எடுப்போம் என்றும் கோலியுடன் இணைந்து ஆடுவது ஜாலியாக இருக்கும் என்றும் தோனி கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் சாகர் மாவட்டத்தில் சுவர் இடிந்து விழுந்ததில் 9 குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் உயிரிழந்த குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த வலியை தாங்கும் சக்தியை கடவுள் அவர்களுக்கு வழங்கட்டும் என்று தெரிவித்துள்ள அவர் காயமடைந்த அனைவரும் விரைவில் குணமடைய வேண்டுவதாகவும் கூறியுள்ளார். இங்கிலாந்தின் ரோட்டர்ஹாமில் பொதுமக்கள் நடத்திய போராட்டத்தில் வன்முறை வெடித்தது. கடந்த வாரம் சவுத் போர்ட்டில் நிகழ்ந்த தாக்குதலில் 3 சிறுமிகள் கொல்லப்பட்டதற்கு அவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். ரோட்டர்ஹாமில் தெருக்களில் ஊர்வலம் சென்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்த முயன்றபோது இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது.